கார்னியா மருத்துவமனையும் விவசாயம் இணைந்து கடந்த 3 நாட்களாக நாங்கள் இலவச மருத்துவமனையும் முகாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் அநேகர் வந்து தங்களுடைய பாடி செக்கப் ஃபுல் செக்கப் பண்ணியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அதில் ஹெரனியா மற்றும் ஆர்த்த இந்த மக்களுக்கு நாங்கள் கார்னியா ஹாஸ்பிட்டல் சார்பும் விவசாய சார்பும் இலவசமாக அறுவை சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் ரொம்ப நாளாக வந்து சுகர் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பெதஸ்தாவில் வந்து காருண்யா மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து செக் பண்ணோம், நார்மலில் வந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இலவச மருத்துவ முகாம். கண்டிப்பாக இங்கே பெதஸ்தாவில் இயேசு கிறிஸ்துவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது. நிறைய இடத்துல இது மாதிரி போனால் வந்து அங்கே நிறைய சத்தமாக இருக்கும், நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறதுக்குனே வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ப்ரேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் வேறு என்னமோ நினச்சி வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் கர்த்தரோட ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்த்தர் எல்லோரும் வல்லமே பயன்படுத்துகிறாரு, சின்ன பசங்க 2 பெரியவங்க இருக்குது. எனக்கு 7 ஸ்டாச்சூஸ் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா கர்த்தரோட அந்த பேர்த்லேருந்து அவர் டெத் வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க 7 ஸ்டாச்சூஸில். அது மட்டும் இல்லாமல் பால் தினகரன் அங்கிளோட மெசேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லேயும் ஓடிருந்தது. அவரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குடும்பமாக இங்கு வாருங்கள், உங்களுடைய தேவையெல்லாம் இங்கு சந்திக்கப்படும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதோடு கூட வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இதே இடத்திலே ஒரு சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் குடும்பமாக வந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வருகிறார்கள். எனவே அந்த நாளிலும் நீங்கள் குடும்பமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து மன அமைதியும் சமாதானத்தை பெற்று நிறைவோடு செல்லும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.